இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு இட்லி மாவு வச்சு ஒரு இனிப்பு போண்டா தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு போண்டா ரெசிபி தான் பண்ணி காமிக்கிறாங்க. அது இட்லி மாவு கொஞ்சம் மீதம் இருக்கிற இட்லி மாவுல இருந்து ஒரு போண்டா பண்ணி காமிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு தான் இதை கலக்கிறேன். எண்ணெய் சட்டி சூடாகுக்குள்ள செஞ்சிடலாங்க. இப்போ இதுக்கு தேவையான கோதுமை மாவு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஹெல்த்தியாக இருக்கும். கோதுமை மாவு எடுத்துருக்கேன். அப்புறம் அரை கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்குறேன். அப்புறம் 4-5 ஏலக்காய் இடிச்சு வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அப்படி சேர்த்து கிளறிடலாம். கொஞ்சம் இலகி வரும், நாட்டு சர்க்கரையிலேருந்து கொஞ்சம் இலகி வரும். இப்படி கலக்கிக்கோங்க சேர்த்து. அப்புறம் இட்லி மாவில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம், அதனால் உப்புலாம் சேர்க்க வேண்டியதில்லை. கலக்கி எடுத்துக்கிறேன். பாருங்க, எண்ணெய் சட்டி சூடாகக்குள்ள கலக்கி எடுத்துக்கலாம். ஸ்பீடாக பண்ணிடலாம். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லேசாக கலரிக்கலாம். இது கெட்டியாக இருக்குது, தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவினிங் ஸ்நாக்ஸு உடனே குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்சோண்டு இட்லி மாவு இருந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிருப்பேன். இந்த அளவுக்கு போதும், இவ்வளோ திக்னஸ் போதும். எண்ணெய் சட்டி சூடாக இருக்கும், போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சட்டி சூடாக இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் கொஞ்சம் சூடாகணும். எண்ணெய் சட்டி சூடாயிட்டான்னு இன்னொரு வாட்டி போட்டு பார்க்குறேன். சூடாயிட்டுங்க. இதில் அரிசி மாவு, உளுந்து மாவு, அப்புறம் கோதுமை மாவு, நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், இதுதான் நம்ம கலந்துருக்கோம். குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான உணவு. சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம். இப்படி போட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, டக்குன்னு எரிஞ்சு வரும். இதில் சோடாப்பு கொஞ்சம் ஒரு சிட்டிக்கே சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம், நான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் சட்டி சூடாகுக்குள்ளே நான் செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இது வேகிற டைம் தான் ஆகும், எடுக்கும். பாருங்க, ஆப்பத்தோட எதுவுமே சேர்க்கல, எவ்வளோ பொவி இருக்கு பாருங்க, நல்லா பொவி வந்துருக்குது. வெந்த உடனே காமிக்கிறேன். பாருங்க, சூப்பராக இனிப்பு போண்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி புஷ்ஷுன்னு வந்துருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா சத்தும் கூட. சத்தான ரெசிபிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் தேங்க்ஸுங்க. வெந்துச்சு, எடுத்துடலாம்.
பாருங்க, புதுசு புதுசுன்னு இருக்கு. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொரு முறை போட்டு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இட்லி மாவை வச்சு ஒரு இனிப்பு போண்டா ரெடி பண்ணியாச்சு. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்க டைம் தாங்க ஆச்சு. டக்குன்னு செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படி டேஸ்ட் பார்க்கலாமா? பார்க்கலாம். அன்னைக்கு டக்குன்ட்டு இட்லி போண்டா பண்ணிட்டேன். இது இட்லி மாவுல வச்சு பண்ணியிருப்பேன். டேஸ்ட் பார்த்து சொல்லு. சூடாக இருக்கு. ஆறுனது எடுங்க. இதெல்லாம் சூடாக தான் இருக்கு. சூடுடா. சூப்பராக இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சூப்பராக இருக்கலாம். சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்குங்க. டேஸ்டாக இருக்குங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.